இன்ஸ்டாகிராம். இங்க தான் கதை இன்னும் பெருசாகுது, பெரிய ஜெயண்ட் ஆகுது. உலகத்துல இன்ஸ்டாகிராம்ல ஃபாஸ்டஸ்டா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணின அக்கவுண்ட் எது தெரியுமா? கொரியா நாட்டில் இருக்கிற BTSV அப்படிங்கிற ஒரு பேண்ட், 5-6 இளைஞர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு மியூசிக் பேண்ட். 1 மில்லியன், அதாவது அவங்க அக்கவுண்ட் தொடங்கி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 48 மினிட்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. ஒரு டேட்டா சொல்லுது 53 மினிட்ஸ் அப்படின்னு. இரண்டாவது இடம் ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஆஞ்சலினா ஜூலி. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு வர்றதுக்கு இன்ஸ்டாகிராம்ல எடுத்த நேரம் 59 நிமிடம். மூணாவது இடம் யாருக்கு தெரியுமா? ஹாலிவுட் கிடையாது, பாலிவுட் கிடையாது, கொரியா கிடையாது, விஜய். 99 நிமிடங்கள். இந்தியால ஃபர்ஸ்ட், உலகத்துல தேர்ட். ஒரு தமிழ்நாட்டு லீடர் பிளானட் லெவல் சார்ட்ல 3வது இடத்துல நிக்கிறார். இது சாதாரண விஷயமா? இன்னும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். மதுரை மாநாட்டில் அவர் எடுத்த ஒரே ஒரு செல்ஃபி ரீல், ஒரே ஒரு வீடியோ, அதோட வியூஸ் எவ்வளவு தெரியுமா? 107 மில்லியன் வியூஸ். இப்ப இந்த கணக்க பாருங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை 7.5 கோடி. அந்த ஒரு ரீலோட வியூஸ் 10 கோடிக்கு மேல. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பார்த்தாலும் இன்னும் 3 கோடி வியூஸ் மிச்சம் இருக்கு. அந்த மிச்சம் வியூஸ் எங்கிருந்து வருது? மலேசியா, சிங்கப்பூர், கல்ஃப், UK, USA, கனடா, ஸ்ரீலங்கா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உலக அளவுல பரவி இருக்கிற தமிழ் சமூகம். 11 மில்லியன் லைக்ஸ். அதே அந்த வீடியோவுக்கு 11 மில்லியன் லைக்ஸ். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அது 15-20 கோடி இருக்கலாம், நான் பார்க்கல. அதாவது சவுத் இந்தியன் செலிபிரிட்டி, ஒரு தென்னிந்திய செலிபிரிட்டி வரலாற்றிலேயே இதுதான் ஆல் டைம் ரெக்கார்ட். இது சினிமா ஃபேன் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் நான் அடுத்த டேட்டா ரெடியா வச்சிருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அலை எங்க பற்றி எரியுது தெரியுமா? சென்னையில இல்ல. நீங்க உண்மையான கூகுள் ட்ரெண்ட்ஸ் சிட்டி லெவல் டேட்டா பாருங்க. விஜய் அப்படிங்கிற சர்ச், அதுக்கான இன்டென்சிட்டி டேட்டாவை நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே நம்பர் 1 சிட்டி எது தெரியுமா? திருப்பத்தூர். 100க்கு 100, 100 out of 100. அதுக்கு அடுத்தது கோவில்பட்டி, 71. ஃப்ரெண்ட்ஸ், திருப்பத்தூரும் கோவில்பட்டியும் மெட்ரோ சிட்டிஸ் கிடையாது. அங்க IT காரிடார்ஸ் இல்ல, ட்விட்டர் இன்டெலெக்சுவல்ஸ் உட்கார்ந்து விவாதம் பண்ற இடம் கிடையாது. அது சாதாரண மக்கள் வாழக்கூடிய ஊர். அதாவது இந்த டிஜிட்டல் அலை மேல இருந்து கீழே இறங்கவே இல்லை, கீழே இருந்து மேல எழும்பிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பேரு கிராஸ் ரூட்ஸ். இப்ப இன்னொரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. விஜய் அவர் CM ஆக பதவியேற்ற அதே வாரம் கேரளால என்ன நடந்துச்சு தெரியுமா? எர்ணாகுளம், காலிக்கட், மலப்புரம், ஆலப்புழா அப்படின்னு கேரளாவில் டிஸ்ட்ரிக்ட் பை டிஸ்ட்ரிக்ட் TVK கமிட்டி இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அப்படின்னு மஷ்ரூம் மாதிரி கேரளா முழுவதுமாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். 4 நாள்ல ஆயிரக்கணக்கில் ஃபாலோவர்ஸ், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ். வாட்ஸ்அப் குரூப்ஸ் ரொம்ப வழியுது. TVK அங்க தேர்தல் நிக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேண்டிடேட் கூட கிடையாது. ஆனா அந்த அலை, விஜய் அலை, தாவேகா அலை ஸ்டேட் பார்டரை தாண்டி போயிடும்.